ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலிஸ்ட் யூடியூப் சேனல். நாம் இந்த இடம் என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி அனலிசிஸ் தான். பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ்லாம் நம்ம நேற்று அனலைஸ் பண்ணதை முதல்ல நான் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிடுறேன். ஏன்னா அதில் ஒரு ஸ்டடி டிப்ஸ் இருக்குது. நாம் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். நாம் பண்ணுற தப்பை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம புதுசாக கற்றுக்குறோமோ அப்போ தான் நம்ம முன்னேற முடியும். அது தவிர்த்து நம்ம புதுசாக கற்றுக்குறோன்ட்டு நிறைய கற்றுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பண்ணுற தப்பு அது நடந்துகிட்டே இருக்கும். தவிர நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டோமே தவிர இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டோம். ஆனால் நிறைய கற்றுப்போம். ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஆகிடும். நம்மகிட்ட நிறைய நாலேஜ் இருந்தாலும் பட் நம்மகிட்ட ஒரு சரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஒரு க்ரோத் ஆகிருக்க மாட்டோம். எப்படி சொல்லுவாங்க, குறை குடங்கு கூத்தாடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். நல்ல ட்ரேடர் ஆகணும்னா நம்ம பண்ணுற தப்பை நம்ம குறைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பண்ணுற தப்பு, நம்ம பண்ணதை என்னென்ன பண்ணோம், ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இப்போது நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக நேற்று நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அது ஒரு சின்ன ரீகாப் பண்ணிடலாம். காரணம் இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ளாட்டோ இல்லை கேப் டவுனோ கேப் அப்போ, கேப் டவுன் பெரிய கேப் டவுன் வச்சா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டில் கிட்ட தான் நம்ம நினச்சோம், இந்த லெவல் கிட்ட தான் ட்ரேட் ஆகும். ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனவே கீழே ஃபஸ்ட்டு பாரு கீழே நினைக்கிட்டோம் நிஃப்டி. நம்ம ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி வந்துடலாம், ஏன்னா அதுதான் பார்க்க கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இங்கே ஓப்பன் ஆகணும்னு நினச்சோம். ஆனால் கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணோம். இது வரைக்கும் ஓகே. பட் நாம் எப்படி சொல்கிறது, இந்த அடுத்த ஒரு பார் நினச்சே பார்க்கல திடீர்னு. ஏன்னா 260 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கலாம். 5 மினிட்ஸ்லேயே எந்த ஒரு பேட்டர்னும் க்ரியேட் ஆகலை. பட் ஆனால் நம்ம எல்லோரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். நம்ம இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இது நமக்கு தெரியும். நம்ம என்ன அங்கே ஓப்பன் ஆகினாலும் அடுத்த சப்போர்ட் இது தான், இந்த லெவல்கிட்ட வரும்ன்ட்டு நினச்ச மாதிரி இந்த சப்போர்ட்டு கிட்ட தான் புல் பேக் ஆகிக்கிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம 47,000 ரவுண்ட் லெவலில் ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை தப்பு பண்ணக்கூடாது. ஓகேவா, என்ன தப்புனா இதில் என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே நம்ம ஒரு ரவுண்ட் லெவல் சப்போர்ட்டு கிட்ட இது ஒரு நியூவான சப்போர்ட் தானே இதுக்கு. ஸோ அதனால ஒரு புல் பேக் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நியூ சப்போர்ட்டு இந்த மாதிரி டைமில் ரவுண்ட் லெவலுக்கு இருக்கும்போது அங்கே ஒரு சப்போர்ட் க்ரியேட் ஆகும். அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதுவும் இருக்கும். ஸோ நம்ம அந்த இடத்துல நம்ம அது ஆப்போசிட் இல்லாமல் நம்ம என்ன நினச்சோன்னா, இங்கே மார்க்கெட்டை கொஞ்சம் மேலே வருவோம், அங்கே இடத்துல செல்லிங் போகலான்னு தான் நினச்சோமே தவிர நாம் இங்கே கீழே சப்போர்ட்டுக்கு நம்ம பை பண்ணணும்னு நினைக்கல. ஸோ இந்த ஒரு தப்பு நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாது. நம்ம நோட் பண்ணி இது கன்வென்ஷனல் ரூல்ஸை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் நம்ம இங்கே ஒரு எம் பேட்டர்ன் வந்தது. ஸோ அதனால் நம்ம கீழே செல்லிங் வரும் பார்த்தோம். பட் ஆனால் எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பட் நெக்ஸ்ட் பாரே அப்படியே ரேஞ்ச் ஆகிட்டு மேலே கொண்டு போயிட்டான். ஸோ திஸ் இஸ் ரேஞ்ச் டே. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரேஞ்சாக க்ரியேட் ஆகிட்டா. இட்ஸ் ஓகே. நம்ம நெக்ஸ்ட் டைம் இது பார்த்துக்கலாம். நம்ம நினச்சது தான். இப்போ ரெட்டு சின்ன வாய்ப்பு இருக்குதுங்க. இப்போ 47,350 இப்போ 250னா ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கினா மட்டும்தான். ஸோ வளர்றேன். இப்போ 3 சினேரியோ நம்ம ட்ரேட் பிளான் பண்ணிவிடுவோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று கேப் அப்பு, ஃப்ளாட்டு, கேப் டவுன். இன்கேஸ் கேப் அப்லாம் இந்த லெவலுக்கு ஓப்பன் பண்ணால் இது ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக கொஞ்சம் கீழே இறங்குவான். ஸோ கீழே இறங்கினோடனே இந்த இடத்துல சப்போர்ட் ஆகுமா, இந்த சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி எப்போ இந்த லெவல்கிட்ட போனால் அப்போ பை பண்ணிவிடுவோம். இந்த லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுப்போம். இந்த லெவலை பை பண்ணிக்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகும்போது இந்த லெவலில் ஸ்டாப் லாஸ் வச்சா கரெக்டாக இருக்கும்ல. ஆனால் சில டைம் அது இன்னொரு வாய்ப்பும் இது. இப்போ இந்த லெவலில் பை பண்ணுறோமா, திரும்பி கீழே இறங்குவான். இன்கேஸ் டபுள் பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆனால் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக பை பண்ணலாம், ஃபுல் குவான்டிட்டியாக ரொம்ப தைரியமாக. நான் எப்படி சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே தானா எக்ஸாம்பிள் கேப் அப் வச்சான். அதுக்கடுத்து நம்ம நினச்ச மாதிரி ஒரு புல் பேக் கிடச்சிது. நெக்ஸ்ட் இதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம பை பண்ணோம். குறைஞ்ச ஒரு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டான். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேவா, பை பண்ணுறதுக்கு இன்கேஸ் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் மேலே ஓப்பன் பண்ணுறான், பிரேக் அவுட் கொடுக்குறானா இல்லை கீழே பிரேக் அவுட் கொடுக்குறானா, அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். ஓகேவா, இன்கேஸ் கேப் டவுன் இந்த லெவலுக்குலாம் கீழே ஓப்பன் பண்ணான்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 90% நான் செல்லிங்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அன்னை டேவே. காரணம் ஏன்னா இது இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் கொடுக்குறதுக்காக இருக்குது. இல்லை இந்த லெவல் இப்படி கிட்ட ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி இறங்கிட்டான், சப்போர்ட் கன்ஃபார்ம் எடுப்பான். எடுத்துகிட்டு கொஞ்சம் ரேஞ்ச் ஆனதுக்கடுத்து ஒரு 12 o'clock இல்லை 11:30 இந்த மாதிரி டைமில் இது பிரேக் அவுட் கொடுக்குற சினாரி காமிச்சு எம் பேட்டர்னா நம்ம அப்போ செல் பண்ணுவோம். கண்டிப்பாக 47,000 கிட்ட ஒரு புல் பேக் கிடைக்கும். பட் ஆனால் பிரேக் அவுட் கொடுக்குற சான்சஸ் ஒரு 50% சான்ஸ் அதிகமாகும்.
நம்ம ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து நாளைக்கு கேப்சர் பண்ணலாம். கொஞ்சம் கீழே கேப் டவுன், ரொம்ப பெரிய கேப் டவுன், இந்த லெவல்லாம் கேப் டவுன் ஓப்பன் பண்ணிட்டான்னா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலே அப்படி போய் பேட்டர்ன் கொடுக்குறான்னா கேப் டவுன் வச்சா நம்ம பையிங்க்கு வேணாம், பையிங்க்கு வேணாம், ஓகேவா? செல்லிங்கே பார்ப்போம். கேப் அப் வச்சா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம், செல் வருதா பை வருதான்ட்டு. இன்கேஸ் கேப் அப்லாம் வச்சுட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்பி இந்த ஏதோ பாயிண்ட் லெவல் வந்து ரீச் பண்ணாமல் கீழே இருந்தானா நம்ம அப்போ செல்லிங்க்கு பார்க்கக்கூடாது. ஏன்னாங்க சப்போர்ட்டர்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கணும்னு வச்சுக்கே, பிரேக் அவுட் கிட்ட தான் வந்து ஓப்பன் பண்ணணும். அது ஒரு கன்வென்ஷனல் ரூல்ஸ். நம்ம கன்வென்ஷனல் ரூல்ஸ் சொல்லணும் பட் நமக்கு டைம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கன்ஃபார்ம் நம்ம கன்வென்ஷனல் ரூல்ஸ் சொல்லுவோம், ஓகேவா? பெரிய கேப் அப்பெல்லாம் வச்சா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். பெரிய கேப் இந்த டைமில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், ஓகே? கொஞ்சம் பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி நமக்கு புரிஞ்ச மாதிரி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல தான் செல்லிங்க்கு, அதனால தான் வந்து நமக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. கேர்னா ஒரு பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்தானா கொடுத்துட்டு கீழே இறங்கலாம். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருந்தது, பட் அந்த டைம் வந்து கரெக்டாக இல்லை. மார்க்கெட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட்டப் வந்து ஃபெயிலியர் கூட சொல்லலாம். அந்த டைமில் பேட்டர்ன் கொடுத்தானா, பட் அது வந்து ஃபெயிலியர் கொடுத்துட்டு திரும்பி மேலே போயிட்டான். இது ஒரு ரேஞ்சில் வந்து மாட்டிக்கிட்டானா. ஒரே நிமிஷம், சாரி, சின்ன டிப்ரெஷன் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேஞ்சில் வந்து கொடுத்துட்டானா. ஃபின் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேப் அப்பில் வச்சாக்கணும், இந்த ரெசிஸ்டன்ஸ்னால கன்ஃபார்ம் கீழே இறங்குவான். இன்கேஸ் இவன் பை பண்ணால் திரும்பி இவன் மேலே போனான்னா கண்டிப்பாக வந்து பையிங்கு நம்ம கொடுக்கலாம். ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிடைக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபின் நிஃப்டிக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பையிங்க்கு மட்டும். காரணம் ஏன்னா டேல வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகே என்னன்னா ஒரு புல் பேக் கிடச்சிது. இது வந்து திரும்பி ட்ரெண்டு ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஃபின் நிஃப்டிக்கு வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்கேஸ் இந்த லெவலுக்கிட்டலாம் ஓப்பன் பண்ணால் ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் கீழே ஓப்பன் பண்ணோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். முதல்ல ஒரு அதிகபட்சம் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷத்துக்கு வரைக்குமே நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இண்டெக்ஸை பொறுத்த ட்ரேடே பண்ணாதீங்க. ஏன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வால்யூம் ரொம்ப ரொம்ப ஹையாக இருக்கும், ஒரு ஸ்பைக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையில்லாமல் ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆகும். ஸோ அதனால் 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம். 5 மினிட்ஸில் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் அப்படியே இங்கே ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு டபுள்யூ பேட்டர்ன் கிடைக்குதான்னு பார்ப்போம், ஓகேவா? நமக்கு வந்து ரிஸ்கே இல்லாமல் கூட நம்ம வெயிட் பண்ணி பேட்டர்ன் கிடச்சதுக்கு அடுத்து நம்ம ட்ரேட் பண்ணுறது பெட்டர். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பார்த்தா இந்த லெவல் தான் நமக்கு சப்போர்ட்டு. 21,100 பார்த்தீங்களா? 21,100 வந்து ஒரு சப்போர்ட் லெவல் தான், ரவுண்ட் லெவல். நம்ம இது கன்வென்ஷனல் ரூல்ஸில் போட்டிருந்தோம். நம்ம கொஞ்சம் கீழே போட்டாச்சு. ஸோ ஓகே, நத்திங் டு சே. அது மேலே பார்த்தீங்கன்னா நம்ம லைன் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு சரியான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அர்த்தம். இப்போ சப்போஸ் இங்கே இந்த பையிங் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் வந்து 100 பாயிண்ட்ஸ் 50 to 60 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே எதிர்பார்க்கலாம். டவுன் ஆச்சுன்னா நம்ம குறைஞ்சது 100 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த இன்னொரு 50 கூட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த லெவலுக்கிட்ட வந்து ஒரு ஃபுல் பேக் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்தடுத்து நீங்கள் பெய்ட் மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பெய்டு இதில் நம்ம வந்து இந்த இடத்துல சப்போர்ட் ஆகாமல் ட்ரெண்டு ரிவர்சல் ஆக போது க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லை இந்த இடத்துல கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போதைக்கு கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைடில் தான் இருக்கிறோம், அதை மறந்துட வேணாம். அடுத்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு பேட்டர்னை பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம செல்லிங் தான் கொடுத்துருந்தோம், நம்ம நினச்ச மாதிரி கரெக்டான லெவல் தான் பிரேக் அவுட் கொடுத்துருந்தான், ஓப்பன் பண்ணியிருந்தான், டபுள்யூ பேட்டர்ன் கொடுத்துருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு இறங்கிட்டான் நம்ம நேற்று நினச்ச மாதிரி. அது வரைக்கும் ஓகே. பேங்க் நிஃப்டி அவங்களாம் வந்து புல் பேக் ஆனோடனே ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸுக்கு மேலே திரும்பி ரீட்டர் சொல்கிறான். ஓகே, நம்ம திரும்பி பேட்டர்ன் கிடச்சது, நம்ம கீழே இறங்கணும். பட் நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நாம் அது எங்கே கவனிக்கலாம். இந்த லெவலில் வந்து ஒரு டபுள்யூ பேட்டர்ன் எடுத்தால் மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகிடுச்சு, சல்லுன்னு போயிட்டான். இங்கே பாருங்கள் 1.5 கிட்ட நம்ம இதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். உண்மையாக சொன்னோம், நம்ம கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால நம்ம இதை மிஸ் பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எடுக்கலாம், ஓகேவா? நம்ம அடுத்தது என்ன ட்ரேட் பண்ணலான்னா இங்கே பாருங்கள், நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் இருந்தால் நீங்களே பாருங்கள், இந்த லெவலுக்கிட்ட தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பாங்க செல்லருக்கு. அதேமாதிரி பார்த்தா இந்த லெவலுக்கிட்ட வந்து இங்கே பையிங் பிஎஸ்சி செல் பண்ணுறவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லெவல் வந்து ஒரு குரூஷியலான ஒரு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் நமக்கு தெரிஞ்சிச்சு. ரெசிஸ்டன்ஸ் எது, சப்போர்ட் எதுன்னு தெரிஞ்சிச்சு.
இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டினியூ ஆகுதான்னு. நம்ம அப்போ ட்ரேட் பண்ண வேணாம் மோஸ்ட்லி. காரணம் நினச்சிக்கு நம்ம பர்ஃபெக்டான பேட்டர்ன் கிடைக்கட்டுமே, நம்ம எதுக்கு தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும், நிறையா இருக்குது, பொறுமையாக போய்க்கலாம். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் ஆச்சு. நம்ம எது ஓட்டம் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கலாம் ஒரு பர்ஃபெக்டான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு. இன்கேஸ் கொஞ்சம் கேப் அப்போனா இந்த இடத்துல வந்து நம்ம நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செகண்ட் ஹாஃபில் தான் பை பண்ணோம், செல் பண்ணணும். இங்கே வந்து அப்படியே ஒரு எம் பேட்டர்ன் இந்த மாதிரி ரேஞ்ச் ஆனது செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம பை பண்ணலாம். கன்ஃபார்ம் வந்து ஒரு பெரிய வால்யூம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பைரி அன்னைக்கு. ஓகேவா? இன்கேஸ் செல்லிங் செல் பண்ணோன்னா நம்ம வந்து இப்போ வந்து இங்கே வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகணும் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்படி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. கீழே இறங்கினா இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. ஸோ சப்போர்ட்டுக்கிட்ட திரும்பி மேலே போகும். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வாலட்டைல் ஆக வாய்ப்பு நிறையாவே இருக்குது. கேப் அப்பனாலும் ஒரு ப்ராஃபிட் புக் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து தொடர்ந்து இங்கே வந்து 4 கேண்டலுக்கு மேலே வந்து பயங்கிறதுனால ப்ராஃபிட் புக்கிங் ஆனால் கீழே கன்ஃபார்ம் இருக்கும். இந்த லெவலுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி மேலே போவோம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரும். அதுக்கடுத்து நம்ம பை பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான ஒரு இது கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வந்து இப்போ திரும்பி வந்து இப்படி எப்படியும் வந்ததுன்னா ஒரு எம் பேட்டர்ன் கிடச்சிதுன்னா வச்சுக்க, நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுத்துகிட்டு பை பண்ணுவோம். ஓகேவா? அதே இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கும்போது இந்த லெவல்கிட்ட ஓப்பன் பண்ணிட்டான்னு வச்சுக்க, ஓப்பன் பண்ணானா இப்போ இங்கே பை பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பேனிக் சினர் ஆகிடுவாங்க. ஸோ இங்கே வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வந்து ஒரு 30 மினிட்ஸில் பார்ப்போம். பிரேக்கர் கொடுத்ததுன்னா நம்ம வந்து அப்படியே இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு எம் பேட்டர்ன் கொடுத்தானே வச்சுக்க, இல்லை அப்படி கொடுத்தாலும் இல்லை இப்படி இறங்கிட்டு இப்படி இந்த மாதிரி கொடுத்தாலும் கூட இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு செல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இவ்வளோ தூரம் டார்கெட் வைப்போம். முதல் டார்கெட்டு அதுக்கடுத்து ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம செல் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நல்ல டார்கெட் கிடைக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஓகேவா? நிஃப்டி மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நடுவில் எங்கே ஓப்பன் பண்ணாலுமே வந்து நம்ம ட்ரேடுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, அடுத்த இருக்கிற நம்ம இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா நான் என்ன தான் சொல்கிறது, ஆல்மோஸ்ட் சிமிலர் நினச்ச மாதிரி தான். இங்கே பாருங்கள், ஒரு எம்பேட்டன் கிடச்சிது, ரெசிஸ்டன்ஸ் வச்சுருந்தோம், பட் அது பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிட்டான். இட்ஸ் ஓகே, இது வந்து நமக்கு எப்பயும் நடக்கிற ஒரு சின்ன இதுதான். நம்ம டேரெக்டாக வந்து அடுத்த இதுக்கு லெவல் போயிடலாமா? இப்போ சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஆஸ் யூஸ்வல் நம்ம நினச்ச மாதிரி தான். இந்த லெவல்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த லெவல்கிட்ட ஒரு சப்போர்ட். நம்ம மோஸ்ட்லி வந்து சென்செக்ஸை பார்த்தா செல்லிங்க்கு நம்ம ட்ரை பண்ணலாம். காரணம் வந்து செல்லிங் வந்து மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்குதுல்ல. இன்கேஸ் இது இப்படி போனது வந்து ஃபெயிலியர் ஆகி இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இது செல்லிங் வர்றது நம்ம மோஸ்ட்லி செல்லிங் டேஸ் பார்ப்போம் நாம் சொன்ன மாதிரி. அது இல்லாமல் ஃப்ளாட்டில் ஓப்பன் பண்ணதுக்கடுத்து நம்ம செல்லிங் பார்க்கக்கூடாது, மறந்துடாதீங்க. இங்கே மேலே பண்ண ரேஞ்ச் ஆனால் அதுக்கு தான் பை பண்ணணும். நிஃப்டி ஆஸ் யூஸ்வல் அதேமாதிரி தான் சென்செக்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு இதில் இது வந்து ஒரு 50% கிட்ட வந்து இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி நான் வந்து இந்த லெவல் கிட்ட இருங்க கரெக்டாக சொல்லணும்னா இப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சி. இப்போ பார்க்கும்போது ஹோலிஸ்டிக்கில் பார்க்கும்போது முடிஞ்சது இந்த லெவலுக்கிட்ட ரேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க, நாளைக்கு நம்ம பை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம சொல்லுறது இந்த லெவலில் நடுவில்லாம் வந்தால் நம்ம ஒரு எப்படி சொல்லிட்டா இன்டிசிஷன் மோடில் இருப்போம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கேளுங்க, கமெண்ட் கூட பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலில். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து எங்களுக்கு பெய்ட் மெம்பர்ஷிப் வேணும், டக்குன்னு எங்கள் சிக்னல் வேணும்னா நீங்கள் பெய்ட் மெம்பர்ஷிப்பை ஜஸ்ட் 110 தான். நாங்கள் சொல்கிற சிக்னல் தப்பாக இருந்தால் நாங்கள் ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம், கவலைப்படாதீங்க. அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் கீழே தான் நம்ம ரீஃபண்ட் பண்ணுவோம், அதையும் சொல்லிட்டோம். ஓகேவா? அண்ட் தென் பாய்.